ஐயாவுக்கு பாராட்டு நடத்தணும்னா அது நிறைய விஷயங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். இன்னைக்கு சாராய கடை மூடப்பட்டிருக்கு. 80லிருந்து ஐயா செய்த சாதனைகளுக்கு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் தினம் தினம் பாராட்டு கூட்டம்தான். கச்சத்தீவை மீட்பதற்கு போராடியவர், காவேரி உரிமையை மீட்பதற்கு போராடியவர், முல்லை பெரியாருக்கு போராடியவர், பாலாருக்கு போராடியவர், கர்நாடக தமிழன் பாதிக்கப்பட்ட போது போராடியவர், ஈழத்தமிழனை வாய் திறந்து பேசினால் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்று சொன்ன பொழுது ஈழத்தமிழனை ஆதரித்து நான் பேசுவேன், எனக்கு பின்னால் என் பிள்ளை பேசுவான், என் பிள்ளைக்கு பின்னால் என் பேரன் பேசுவான் என்று சொன்ன ஒரே தலைவர் தமிழகத்தில் ஐயா அவர்கள். 7 ஆண்டுகள் என்றாலும் 70 ஆண்டுகள் சிறைக்கு சென்றாலும் பேசுவேன் என்று சொன்னார்கள். இப்படி எத்தனை போராட்டங்கள், இதற்கு எல்லாவற்றுக்கும் பாராட்ட வேண்டும். ஆக நாம் மன திருப்திக்கு பாராட்டி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஐயாவின் மனசு திருப்தி அடையவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு போராளி. 50 ஆண்டு காலம் தமிழகத்தில் திராவிட கட்சியால் ஏற்பட்ட சீரழிவை போராடுவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் போராட வேண்டும் என்று தெரியவில்லை. போராடாமல் ஒரே கையெழுத்தில் மாற்றிவிடலாம். அதைதான் நமது சின்னையா அவர்கள் சொன்னார்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள், மாற்றம் முன்னேற்றம். மக்கள் கேட்கவில்லை. நமது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சராக ஆக்கியிருந்தால் ஒரே கையெழுத்து தமிழகத்தை மாற்றிருக்கலாம். ஆனால் ஆண்ட திராவிட கட்சிகள் இன்றைக்கு தமிழகத்தை சீரழித்திருக்கிறார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி அது ஒரு கட்சியா? அது ஒரு அமைச்சரவையா? அந்த முதலமைச்சர் யார்? இதற்கு முன்பு எங்கு இருந்தார்? இதில் 2 பேர் சண்டை போடுகிறார்கள். இதில் யார் யோக்கியன் என்று. இருவனும் அயோக்கியன். இதைவிட வெட்கக்கேடு கேவலம் இந்த 2 அயோக்கியர்களை பற்றி தினம் தினம் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் இப்ப கூட போறாங்களா, சந்திக்க போறாங்களான்னு தினைக்கும் வேலையில்லாமல் காட்டிக் கொண்டிருக்கிறார்களே. இது ஒரு பத்திரிகையா? இது ஒரு தொலைக்காட்சியா? எண்ணி பார்க்கும். நம்மை பற்றி ஒரு தொலைக்காட்சி சொன்னார்கள் ஒரு 10 தினங்களுக்கு முன்பு, எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தலாமா என்று. தெளிவாக பத்திரிகைகளும் புரிந்து கொள்ள வேண்டும், நமது பாட்டாளி சொந்தங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயாவிடமிருந்து என்னை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் மரணம் ஒன்றுதான் என்னை பிரிக்கும். வேறு எதுவாலும் என்னை பிரிக்க முடியாது ஐயாவிடம். இப்படியெல்லாம் ஒரு ஆசை. ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் சொன்னால், இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஆற்று தண்ணி ஆவியாக போயிடும்னு தர்மாகுணரை போட்டார். இந்த முட்டாள்களுக்கு என்ன சொல்வது? என் முன்னேறுக்கு என் பாட்டனுக்கு இருந்த அறிவு கூட இல்லை. கிராமங்களில் என் பாட்டன் குளங்குட்டைகளில் தாமரையை ஏன் படர விட்டான்? அந்த தாமரையை படர்ந்திருப்பதனால் அந்த தண்ணி ஆவியாக செல்லாது என்று தாமரையை குளத்தில் போட்டான். தாமரை இலையில ஒன்று பிஜேபி நினைச்சுக்க போறாங்க. தாமரை கொடிய குளங்குட்டைகளை போட்டோம். இந்த வெயில் நாளில் அந்த குளத்தில் போய் குளிச்சா, தாமரை குளத்தில் குளிச்சா தண்ணி ஜில்லுன்னு இருக்கும், தண்ணியும் ஆவியாகி மேலே போகாது. அந்த அளவிற்கு அறிவுபூர்வமாக சிந்தித்தார்கள் அப்பொழுது. இன்னைக்கு இவர்கள் சிந்திக்கிறார்கள். இவர்களெல்லாம் யார் என்று நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு 10 தினங்களுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன். தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். போன ஆண்டு எவ்வளவு மழை பெய்தது, எவ்வளவு வெள்ளம் வந்தது, அந்த தண்ணி எல்லாம் எங்கே சென்றது? கடலில் ஓடிவிட்டது. அதை தடுப்பதற்கு அதிமுக அரசு என்ன செய்தார்கள்? அணை கட்டினார்களா? குளங்களை வெட்டினார்களா? யார் கேட்பது? முன்னாள் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கின்றார். இவங்க தானே 50 ஆண்டு காலம் நாட்டை ஆண்டாங்க. இவங்க ஏன் அணை கட்டல? காவிரி தென்பண்ணை பாலாறு கரை புரண்டு ஓடியது ஒரு வரலாறு. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு காவிரி தென்பண்ணை பாலாறு உன் கனவிலும் வந்து ஓடாது என்ற நிலைமை ஆகிவிட்டது.
அங்கு தண்ணி வராமல் இருந்தால் தான் வசதியாக இருக்கும் என்று சுத்தமாக 100 அடி ஆழத்திற்கு மணலை அள்ளி விட்டு விட்டீர்கள். கேரளாவில் மணல் அள்ளி தடை விதிக்கிறான். ஆனால் தமிழகத்தில் இருந்து மணல் அள்ளி கேரளாவுக்கு செல்கிறது. ஆக ஆண்ட முதலமைச்சர்கள் என்ன யோக்கியதையில் ஆண்டு இருக்கிறார்கள்? எனது சகோதரி அவர்கள் முன்னால் பேசினார். ஜப்பானை பாருங்கள், சிங்கப்பூரை பாருங்கள், மலேசியாவை பாருங்கள் என்று. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிங்கப்பூர் அதிபர் வந்தார், லீ குவான். இன்றைக்கு சிங்கப்பூர் உலக நாடுமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு தொழில் வளர்ச்சி செல்வம் கொடுக்கின்ற நாடாக மாறி இருக்கிறது. சொன்னால் 50 ஆண்டு காலம் அந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள், அதிபர்கள் அத்தனை பேரும் அந்த நாட்டை நேசித்தார்கள், நாட்டு மக்களை நேசித்தார். லீ குவான் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் இறந்த பிறகும் இந்த நாடு வளர்ச்சிக்கு ஆட்சிக்கு வருபவர்கள் தடையாக இருந்தால் நான் கல்லறையில் இருந்து மீண்டும் எழுந்து வருவேன் என்று சொல்கிறார். ஆனால் இங்கே ஆண்ட முதலமைச்சர் கலைஞர் என்ன செய்தார்? கள்ளக்குடி கொண்ட கலைஞர் கருணாநிதி. அவர் கள்ளக்குடி எதை கொண்டாரோ தெரியாது. இந்த நாட்டில் சாராயத்தை ஒழிக்க வேண்டும், சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று நமது ஐயாவும் சின்னையாவும் போராடி கொண்டிருக்கிறார்களே. இந்த சாராய கடையை 1972 தமிழகத்தில் திறந்து வைத்த புண்ணியவான் கலைஞர் கருணாநிதி தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. கொட்டும் மழையில் நனைந்து கொண்டு கோபாலபுரம் சென்று ராஜாஜி சொன்னாரே, கருணாநிதி இந்த பாவத்தை செய்யாதே, இந்த நாட்டு மக்கள் நாசமாகி விடுவார்கள், இவர்கள் வாழ்க்கை நாசப்படுத்தப்படும், கருணாநிதி இந்த பாவத்தை செய்யாதே என்று சொன்னாரே. ராஜாஜி ஒரு பிராமணர், எந்த பிராமணரும் பிடிக்கப் போவதில்லை. ஆனால் ராஜாஜிக்கு இந்த தமிழன் மீது இருந்த அக்கறை கலைஞர் கருணாநிதிக்கு இருந்ததா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? குடியை கொடுத்து நமது குடியை கெடுத்தார். இன்றைக்கு அணை கட்டவில்லை. ஏன் கட்டவில்லை? கர்நாடகத்தில் காவேரியில் தண்ணீர் கேட்டான் என்று சொல்கிறான். நாங்கள் திறந்து விட்டால் தண்ணீரை தடுப்பதற்கு ஒரு அணை கட்டியிருக்கிறாயா என்று கேட்கிறான். காமராஜரை காலத்தில் கட்டப்பட்ட அணைகள், அதன் பிறகு கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இத்தனை பேர் ஆட்சிக்கு வந்தார்களே, எங்கு அணை கட்டினார்கள்? தடுப்பணைகள் கட்டினார்களா? குளங்குட்டைகளை வெட்டினார்களா? விவசாயி இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று சொன்னார்களே, விவசாயிக்கு இன்று முதுகெலும்பு இல்லாமே ஆக்கிவிட்டார்களே. அந்த காலத்தில் பழமொழி பேசினான் என்று வசனம் பேசினாரே கலைஞர். வரப்பு உயர வாய்க்கால் உயர, வாய்க்கால் உயர நீர் உயர, நீர் உயர நெல் உயர, நெல் உயர குடி உயர, குடி உயர கோல் உயர என்று சொன்னார்கள். ஆக குடியானவனின் குடும்பம் உயர்ந்தால்தான் நாட்டில் ஆட்சி செய்யும் அரசனின் கோல் உயரும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன? குடியானவனின் குடியை கொடுத்து அவன் குடியை எடுத்தால்தான் இன்றைக்கு அரசாங்கத்தின் கஜானா நிரம்பும் என்று முதலமைச்சர் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களெல்லாம் இந்த நாட்டை, நாட்டு மக்களையும் வாழ வைப்பவர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.